ஸோ இந்த மீடியா டிஷ்வாஷர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. நான் இது வந்து 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ வீட்டில் வந்து ஒருத்தர் இருந்தாலும் அந்த ஒருத்தருக்கு நிறைய தட்டுங்க, நிறைய கடாயி, நிறைய குக்கருங்க, நிறைய கரண்டிங்க எல்லாமே வந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? அதனால் நோ அதர் ஆப்ஷன். ஸோ நமக்கு வந்து நிறைய வேலைங்க இருக்குது. அதனால் உட்காந்து பாத்திரம் விளக்கிக்கிட்டலாம் இருக்க முடியாது. ஸோ நான் இந்த வீடு வந்து வாங்கினப்பவே, இந்த வீடு வந்து கட்டினப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆசை இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிக்கிட்டே வந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டிஷ்வாஷர் வந்து எங்கள் அம்மா உயிரோடு இருக்கப்பவே எங்கள் அம்மா வேணாண்டா, அதெல்லாம் வந்து எதுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வாங்க முடியாமல் போச்சு. இப்போ அம்மா இறந்து 1.5 இயர்ஸ் மேலே ஆகுது. இப்போ நான் சமைக்கணும் சாப்பிட்ணுன்னா கூட கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே நின்று இந்த கிச்சனில் இங்கே உட்காந்து நின்று இங்கே கழுவுறதுக்கெல்லாம் எனக்கு முடியல. ஸோ அந்த குக்கர்லாம் கழுவுறப்பெல்லாம் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப நாள் ஆசைப்பட்டோமேன்னு சொல்லிட்டு நான் இந்த டிஷ்வாஷர் வந்து நான் இங்கே ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி நான் வந்து போட்டு விட்டேன். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரு, அதாவது டிடிஎஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்ஓ பியூரிஃபையர் வேறு செட்டப் போட வேண்டியதாக போச்சு. ஸோ அந்த ஆர்ஓ பியூரிஃபையருக்கு கிட்டத்தட்ட 19,500 ரூபாய் ஆச்சு. ஏன்னா அந்த ப்ரெஷர் டேங்க் அதெல்லாம் வச்சு அதிலிருந்து தண்ணி கொண்டு வரணும். ஸோ இந்த ப்ளம்பிங் இந்த லைன் கூட இங்கே இல்லை. ஸோ இதுக்காக டெடிக்கேட்டடாக போட்டேன். அதுக்கு ஒரு 6,000 கிட்ட ஆகிப்போச்சு. 6,500 கிட்ட ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த செட்டப்கே 26,000 ஆச்சா. இது வந்து 16,000 ஆச்சு. நான் மாதத்துக்கு 1,260 ருபீஸ் பே பண்ணணும். 12 மாதத்துக்கு இஎம்ஐ போட்டு விட்டேன். இப்போ டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க இல்லைங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இது இன்னும் குறைஞ்சிருக்குது ரேட்டு. ஸோ நான் வந்து இது கொஞ்சம் அவசரப்பட்டு வாங்கிட்டேன் 2 மந்த்ஸ் முன்னாடியே. இப்போ வாங்கியிருந்தா எனக்கு இன்னும் கூட ஒரு 1,000 ருபீஸ் கம்மியாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஆன் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச மோடு வந்து P4 மோடு. ஸோ P3 P4 இருக்கு இல்லையா? P4ன்றது 90 மினிட்ஸ்னு இருக்கும். 1.5 ஹவர்ஸில் கழுவி வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்டெல்லாம் கூட பெருசாக இழுக்கலைங்க. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஸோ ரீசெண்டாக நான் பே பண்ண கரண்ட் பில்லு கூட 1,200 தான். 2 மாதத்துக்கு ஒருக்க இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கூட 1,200 தான் வந்துச்சு. பரவாயில்ல இல்லையா? ஸோ இதெல்லாமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது எப்படி கழுவி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ 95% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் வெள்ளையே அப்படி இருக்குது. அது ஏன்னு தெரியல. அது நம்ம அடுக்கிறதுல இருக்குங்க. நம்ம கரெக்டாக அடுக்கிட்டால் கரெக்டாக கழுவி கொடுத்துடுது. 2 ட்ரே தான் இது. 13 பிளேஸ் செட்டிங்கு. இதுலேயே வந்து 15 பிளேஸ்ன்னா அப்போ இதுக்கு மேலே இன்னொன்றும் வரும். இது வந்து இந்த தட்டு இதை அடுக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் அடுக்கிட்டீங்கன்னா நல்லா வந்து கழுவி கொடுத்துடும். ஸோ இது வந்து மேலே கொஞ்சம் அப்படி இருக்கல. இங்கே வந்து தண்ணி படாது இல்லையா? அதனால் மேலெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். லேசாக தான் சொன்னேன் இல்லையா, 95% நமக்கு நல்லா தான் கழுவி கொடுக்குது. ஸோ ஒரு 5% முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ ஹியூமனே எரர் தான் பண்ணுறோம். ஒரு மிஷின் தான் இல்லையா அது, அதனால். ஸோ இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தோழர்களே? இப்போ இந்த டிஷ்வாஷர் வந்து எதுக்குடா டிஷ்வாஷர்னு எங்கள் அம்மா சொன்னதை விட நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆமாண்டா, அதெல்லாம் எதுக்குடா, சரிப்பட்டு வராது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இது ஒரு 2 மந்த்தாக யூஸ் பண்ண ஆரம்பித்து எனக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் தோழர்களே. ஸோ இந்த விசில் இதெல்லாம் கூட இதில் போட்டு கழுவிடலாம். நல்லா கழுவி கொடுத்துடும். ஸோ சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இதில் வந்து சொருவி வச்சா இது நல்லா கழுவ மாட்டேங்குது போல. இந்த 2 கரண்டி இப்போ இதை சொருவி வச்சிருந்தேன். கொஞ்சம் நல்லா கழுவல. இன்னொரு தடவை கழுவணும் அது. அதாவது உள்ள தண்ணி போகணும். தண்ணி உள்ள போகலன்னா அது கழுவ மாட்டேங்குது. இன்னைக்கு இது சரியா கழுவல. அது கரெக்டா அடிக்க வைக்கணும். இங்க பாருங்க, தண்ணி மேல பட்டுச்சுன்னா கழுவிடும் நல்லா.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வந்து படணும், அதுக்கேற்ற மாதிரி அடுக்கணும், அடுக்கிறதுல இருக்குது. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இந்த 3ம் சரியாக கழுவல, அந்த 2ம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியிலலாம் வேறு தொட்டால் உங்களுக்கு அந்த இது பிசு பிசுப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% கழுவல, ஒரு 30% கழுவல நல்லா. ஸோ இதெல்லாம் பாருங்கள் நல்லா கழுவி இருக்குது. பட் உள்ளக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேசாக அந்த இது இருக்கும், அந்த இது நல்லா வந்து தேய்ச்சி கழுவுனா தான் போகும்ல, லேசாக இருக்கும். ஆனால் இந்த 90% சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் இதில் அலுமினியம்லாம் போடக்கூடாது. நான் அலுமினியம்லாம் கூட போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இது உடம்புக்கு நல்லதா கெட்டதா தெரியல. இது பாருங்கள், அலுமினியம் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆகிடுது. இது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மறுபடியும் ஒரு தடவை கழுவணும், கழுவிட்டு வச்சா நல்லாயிருக்கும். எல்லாமே அப்படி தான் இருக்கும், வெள்ளை வெள்ளையாக. அதே மாதிரி இங்கே தண்ணி தேங்கும் பாருங்கள். ஸோ இந்த தண்ணி தேங்கி தொலையுது. ஸோ ரொம்ப பெரிய பெரிய பாத்திரம் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னா தண்ணி வந்து அந்த பாத்திரத்தை மேலே பட்டா நல்லாவே கழுவி கொடுக்குது. அப்படி நீங்கள் கன்ஜஸ்டடாக நீங்கள் பாத்திரத்தை அடுக்கி வைக்கிறப்ப உங்களுக்கு சரியாக கழுவ மாட்டேங்குது. ஒரு 80% கழுவுது, ஒரு 20 to 30% வந்து பிசு பிசுப்பு இருக்க தான் செய்யுது. மறுபடியும் ஒரு தடவை நம்ம கழுவிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க தோழர்களே. நான் வந்து எதையும் மூடி மறைச்சு காமிக்காமல் இல்லை, எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டேன்.